வணக்கம் நண்பர்களே, கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அதுவும் நேற்று நடைபெற்ற இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது 2020 போட்டி என்ன ஒரு சிறப்பான போட்டியாக இருந்தது, விறுவிறுப்பான போட்டியாக இருந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா 20 ஓவர்கள் முடிவில் 193 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இதில் அதிகூடிய ஓட்டங்களாக ஆஸ்திரேலிய அணியில் ஜேக் ஃப்ரேசர் 50 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். 31 பந்துகளில் 4 பவுண்டரி 2 சிக்ஸர். ஜேக் ஃப்ரேசரின் ஸ்ட்ரைக் ரேட் 161. IPL போட்டிகளில் எப்படி விளையாடினாரோ ஜேக் ஃப்ரேசர், அதே போலதான் நேற்றைய போட்டியிலும் கலக்கியிருந்தார் இங்கிலாந்துக்கு எதிராக. நேற்று நடைபெற்ற போட்டியில் டிராவஸ் ஹெட் தான் கேப்டனாக இருந்தார். டிராவஸ் ஹெட் 37 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். 4 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள். டிராவஸ் ஹெட்டின் ஸ்ட்ரைக் ரேட் 222. வெறும் 14 பந்துகளில் 31 ஓட்டங்களை விளாசி இருந்தார். ஜோஷ் இங்கிலீஷ் 42 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். 5 பவுண்டரி 1 சிக்ஸர். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 161. நேற்று நடைபெற்ற போட்டியில் டிம் டேவிடுக்கு அன்லக்கி என்றுதான் சொல்ல வேண்டும். வெறும் 3 பந்துகளை தான் எதிர்கொண்டார். அதேபோல் மார்க்கஸ் ஸ்டோய்னஸ் 5 பந்துகளை தான் எதிர்கொண்டார். 2 ஓட்டங்களை தான் பெற்றுக் கொண்டார். கேமரான் கிரீனும் அப்படியே தான் 8 பந்துகளில் 13 ஓட்டங்களை தான் பெற்றுக் கொண்டார். மார்க்கஸ் ஸ்டோய்னஸ், டிம் டேவிட், கேமரான் கிரீனுக்கு நேற்றைய போட்டியில் சிறப்பாக பிரயாசிக்க முடியவில்லை. 194 வெற்றி இலக்கின களத்துக்கு வந்த இங்கிலாந்து அணி சிறப்பாக விளையாடினார்கள். 20 ஓவர்கள் முடிவதற்குள் வெறும் 19 ஓவரிலேயே வெற்றி இலக்கை அடைந்தார்கள். நேற்று நடைபெற்ற போட்டியில் லியம் லிவிங்ஸ்டன் தான் 87 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். வெறும் 47 பந்துகளில் 6 பவுண்டரி 5 சிக்ஸர். லியம் லிவிங்ஸ்டனின் ஸ்ட்ரைக் ரேட் 185. என்ன ஒரு சிறப்பான ஆட்டத்தை நேற்றைய போட்டியில் இங்கிலாந்துக்கு வெளிப்படுத்தியிருந்தார் லியம் லிவிங்ஸ்டன். மேச்சுவர் பிளேயராக உருவாகி கொண்டிருக்கின்றார் லியம் லிவிங்ஸ்டன். சாம் கரனை ஏன் தான் இந்த அணியில் சேர்த்தார்களோ எனக்கென்றால் உண்மையாகவே புரியவில்லை. உண்மையாகவே மொயின் அலிக்கு முதலாவது இரண்டாவது 2020 போட்டியில் ஒரு பிரியாவிடை போட்டியாக மொயின் அலிக்கு சாம் கரனுக்கு பதிலாக மொயின் அலியை லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக செலக்ட் பண்ணியிருந்தால் மிகவும் அவருக்கு மரியாதையாக இருந்திருக்கும். சாம் கரன் வந்தார் வென்றார் சென்றார் என்பது போல் வெறும் 2 பந்துகளில் லெக் சைடுக்கு அடிப்பதற்கு பாய்ந்து அடித்து ஆஃப் சைடில் கேட்சை கொடுத்து ஆட்டம் இழந்தார். வெறும் 1 ரன்கள் தான். நேற்று நடைபெற்ற போட்டியில் சிறப்பாக விளையாடியிருந்தார் லியம் லிவிங்ஸ்டன். பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை நடைபெற உள்ள 3வது 2020 போட்டி மான்செஸ்டரில் நடைபெற உள்ளது. அதுதான் ஃபைனல். இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு நடைபெறுகின்ற 3rd 2020 போட்டி மான்செஸ்டரில் நாளை 2:30 ஆரம்பமாக உள்ளது. இதில் புதினமான விடயம் என்னவென்று சொன்னால், 19ஆம் தேதி இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு முதலாவது ODI போட்டி நாட்டிங்ஹாமில் ஆரம்பமாக உள்ளது. இந்த போட்டிக்கு முதலாவது ODI போட்டிக்கு எந்த ஒரு டிக்கெட்டும் நீங்கள் பெற முடியாது. ஆன்லைனிலும் சரி, நீங்கள் நாட்டிங்ஹாம் ஸ்டேடியத்துக்கு நேராக சென்றாலும் சரி, எல்லா டிக்கெட்டும் விற்பனையாகி உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை நடைபெற உள்ள 3வது 2020 போட்டியில் இங்கிலாந்து வெல்வார்களா, ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை தோற்கடிப்பார்களா என்று.